இன்றைய மன்னா ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கு ஆகார் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எந்த சூழ்நிலையில கர்த்தரை காண்கிற தேவனாய் அறிந்தார்கள் என்றால், கைவிடப்பட்ட நிலைமையில, வனாந்திரத்துல இருந்த நிலைமையில, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த நிலைமையில, நெருக்கத்தின் மத்தியில இருந்தபோது கர்த்தரை காண்கிற தேவனாய் அவர்கள் அறிந்தார்கள். இன்றைக்கு உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களுடைய நெருக்கங்களை அவர் காண்கிறார். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை காண்கிறார். வனாந்திரத்தில் நீங்கள் ஓடுவதை காண்கிறார். அடுத்து என்ன என்று தெரியாமல் இருப்பதை அவர் காண்கிறார். இந்த காண்கிற தேவன் ஆகாருக்கு ஒரு நன்மையை செய்தார். அதே போல உங்களுக்கும் நன்மையை செய்வார். ஆகாருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆகாரை காண்கிற தேவன் என்பதை நிரூபித்து ஆகாருடைய எதிர்காலத்தையும் ஆகாருக்கு பிறக்க போகிற பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்தும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை காண்கிற தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். அடுத்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நன்மையான வார்த்தைகளை உங்க வாழ்க்கைக்குள்ளாக பேசுகிறார். உங்களை குறித்து ஒரு நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகாருக்கு அற்புதம் செய்தவர், நன்மை செய்தவர் உங்களுக்கும் செய்வார். அவர் உங்களை காண்கிற தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை காண்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்க சூழ்நிலைகளை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வனாந்தரத்தை அறிந்திருக்கிறீர். எங்கள் நெருக்கங்களை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இக்கட்டுகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா மனப்பதற்றங்கள், பயங்கள், அடுத்து என்னன்னு தெரியலையே என்கிற அந்த நினைவின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீர் எங்களை காண்கிற தேவன். ஆகாருக்கு நன்மை செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவீராக. எல்லா இடுக்கமான வாசலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருவீராக. அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.